கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து பிறந்த பண்டிகைக்கு பின்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வருடத்தினுடைய கடைசி ஞாயிறுமாகிய நாளின் தியானத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 63ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடங்கி 9ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள திருமறை பகுதி. ஏசாயா 63ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 தொடங்கி 9 முடிய. கர்த்தர் நமக்கு செய்தது எல்லாவற்றிற்கும் தக்கதாக கர்த்தரின் கிருபைகளை பிரஸ்தாபம் பண்ணி கர்த்தரை துதிப்பேன். இஸ்ரவேல் வீட்டாருக்கு அவர் மிகுந்த தயாள சம்பன்னர். நமது இரக்கங்களின்படியும் நமது மிகுந்த கிருபையின்படியும் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தார். அவர்களின் ஜனம் வஞ்சனை அறியாத பிள்ளைகள் என்று சொல்லி அவர் அவர்களுக்கு இரட்சகரானார். அவருடைய சகல நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். நமது அன்பு நிமித்தமும் நமது பரிதாபத்து நிமித்தமும் அவர் அவர்களை மீட்டு பூர்வ காலமெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் என்பது தலைவர்கள் ஜெபம் செய்வோம். 9ஆம் ஞானப்பாடலின் முதல் சரணத்தை நாம் ஜெபப்பாடலாக சேர்ந்து பாடுவோம். 9ஆம் ஞானப்பாடல் முதல் சரணம். அன்பு நிறைந்த பரம தகப்பனே, காலங்களை கரங்களில் வைத்து காலை தோறும் புதிய கிருபையினால் எங்களை வழி நடத்துகிறவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். வருடத்தின் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலேயும் இந்த ஆலய பிரகாரங்களிலே நாங்கள் வந்து அமர்ந்து உங்களை ஆராதிக்க, இந்த வார்த்தைகளை தியானிக்க, நீ தந்திருக்கிற ஜீவனுக்காய், சுகத்திற்காய், பலனுக்காய், இந்த ஆராதனை வேலைக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை இருக்கிறோம். இந்த வருடத்தையும் நாங்கள் நன்றி உள்ள இதயத்தோடு முடிக்கவும், நன்றி உள்ள பிள்ளைகளாக நாங்கள் உண்மை எப்போதும் அறிவிக்கவும், எங்களை இந்த நாளிலும் தகுதிப்படுத்தும், வழி நடத்தும். உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை போதித்தருளும். உடைய வார்த்தைகளை கொண்டு எங்களை வழி நடத்தருளும். உடைய வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களை ஆசீர்வதியும். எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருக்குள் பிரியமான திருச்சபையினரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரினாலே ஒரு அனைவரையும் வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். அவருடைய பெரிதான கிருபையினாலே இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில அவனுடைய ஆலயத்தில் அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக கடவுள் நமக்கு ஜீவன் சுகம் பலன் தந்து நம்மை வழி நடத்தி இருக்கின்றார். இந்த வருடத்தில் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலேயும்
உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க, ஆண்டவரை மகிமைப்படுத்த கடவுள் தனது நல்ல வாய்ப்புக்காக கடவுளுக்கு நான் நன்றிகளை எடுக்கின்றேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்த உங்களுடைய சபையின் நாயர், திருச்சபையினுடைய துணைத் தலைவர், என்னுடைய அருமை சகோதரர் திரு ஸ்டான்லி தேவகுமார் ஐயா அவர்களுக்கும், சபையின் பொறுப்பாளர்களுக்கும், சபை மக்களாகும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்து பிறந்த பண்டிகையின் பின்வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை. கேலண்டர் இயரில் நாம் பார்க்கின்ற போது இந்த வருடத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை. இந்த இரண்டு நிகழ்வுகளையும் ஒன்றாக இணைத்து நாம் பார்க்கின்ற போது இந்த இரண்டுமே நமக்கு தருகிற ஒரு செய்தி, கடவுளுக்கு நன்றி சொல்லுதல். கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற அந்த ஒரு அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு நேரமும் நாம் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் அதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வது என்பது ஒரு சிறப்பான காரியம். நான் இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள வந்து அமர்ந்த உடனேயே ஆயர் அவர்கள் சொன்னார்கள், இந்த வாரத்தில் நடுவில் இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைலாம் வந்ததுனால இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதே பல பேருக்கு ஞாபகம் இல்லை, தொடர்ந்து ஆராதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றது தான். நான் உடனே என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு. ஆனால் அந்த கடைசி வருடத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்வது என்பது ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன் என்று சொன்னால், வருடம் முழுவதும் நாம் ஞாயிற்றுக்கிழமையில தான் என்ன பண்ணுறோம், ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்கின்றோம். இன்னும் 2-3 நாள் கழிச்சு 1ஆம் தேதி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆலயம், நம்முடைய வளாகமெல்லாம் எப்படி இருக்கும், பயங்கர கூட்டமாக இருக்கும். வண்டி நிறுத்த இடம் இருக்காது, கோயிலில் உட்கார இடம் இருக்காது. ஜனவரி மாதம் 1ஆம் தேதி, மீதி இருக்கிற 11 மாதத்தோட 1ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா அது உங்களை மாதிரி பெரிய ஆலயங்களில் யார் எங்கே உட்காந்துக்கிறான்னு தேடணும். அது எல்லா ஊர்லையும் நடக்கிறது தான். 1ஆம் தேதி என்பது நமக்கு ஒரு பண்டிகையாய் மாறி போய்விட்டது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்பது நம் ஆண்டவருக்காய் கொடுக்கிற ஒரு நாள். ஆகவே இந்த நாளில், இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நாம் ஆண்டவருடைய ஆலயத்தில் அமர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வது என்பது ரொம்ப 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 அவசியமான ஒன்று. ஏனென்று சொன்னால், நம்ம சாதாரணமாக விளையாட்டாக சொல்கிறது அல்லது மற்றபடி சொல்கிற காரியம் அல்ல. மரணம் நம்மை மிரட்டி கொண்டே இருக்கிறது, மரணம் நம்மை துரத்தி கொண்டே இருக்கிறது என்று சொல்லுகின்றோம். கிறிஸ்துமஸ்லேருந்து இந்த 28ஆம் தேதிக்குள்ள ஏறக்குறை எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 மரணங்களை நான் பார்த்துவிட்டேன். திருப்பூரில் வேலை செஞ்சிருக்காங்களான்னு தெரியல, கோயம்புத்தூரில் வேலை செஞ்சிருக்கிறான்னு நினைக்கிறேன். வெஸ்ட் ரீஜனில் 94 வயதில் அவர் 24ஆம் தேதி மாலை ஆராதனையில் விழுப்புரம் ஆலயத்தில் அவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டவர் 25ஆம் தேதி காலை 11 மணிக்கு இறந்து விட்டார். நேற்றைய தினத்திலே நம்முடைய ஆயர், அவருடைய தகப்பனார் இறந்து போனார். ஆகவே ஒவ்வொரு நாளையும் நாம் கடவுளுடைய கரங்களில் இருந்து பெற்றுக்கொள்வது என்பது அவருடைய சுத்த கிருபை. ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஏசாயா தீர்க்கன் இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்லுகிற போது இப்படியாக சொல்லுகின்றான். நான் வாசித்த அந்த 63ஆம் அதிகாரம், ஏசாயா 63ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற அந்த திருமறை பகுதியில் 7ஆம் வசனம் யாராவது வாசியுங்கள். ரொம்ப அழகான ஒரு முன்னுரையை அங்கே சொல்லுகின்றார். இஸ்ரவேல் ஜனம் ஏன் கடவுளுக்கு துதியை செலுத்த வேண்டும், கடவுளுடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிற போது அவருடைய திரளான இரக்கம்
அவருடைய மிகுதியான கிருபை அவர்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அவருடைய இரக்கமும் அவருடைய கிருபையும் நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறது என்பதை உணர்ந்து நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகின்றோம். அவருடைய இரக்கம், கிருபை, இந்த வார்த்தைக்கெல்லாம் நாம மனிதர்களாக எந்த அர்த்தங்களையும் விளக்கங்களையும் நம்மளால கொடுக்கவே முடியாது. கிருபை என்கின்ற வார்த்தை திருமறையில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. அதுக்கு சொல்லப்படுகிற ஒரு அழகான விளக்கம், கிருபை தகுதி இல்லாதவர்களுக்கு தரப்படுகிற கடவுளுடைய ஈவு. தகுதி இல்லாதவர்களுக்கு தரக்கூடப்படுகிற கடவுளுடைய ஈவுதான் கிருபை. ஆனால் அந்த கிருபைங்கிற வார்த்தை எந்த மனுஷனுக்கும் மனிதர்களுக்கும் நாம் அதை பயன்படுத்தவே முடியாது. கடவுளுடைய கிருபை மாத்திரமே. தகுதி இல்லாத நமக்கு காலைதோறும் அவருடைய புதிய கிருபைகளினாலே நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கம் என்பதை நீங்களும் நானும் அதனுடைய அளவை, அந்த நீளத்தை, அகலத்தை, ஆழத்தை நம்மால் தீர்மானிக்கவே முடியாது. இஸ்ரவேல் மக்களுக்கு ஏசாயா நினைவூட்டுகிறான். அவர்கள் கடவுளுக்கு எதிராக அநேக காரியங்களை செய்தார்கள். வனாந்தரத்தில் பல நேரங்களில் கடவுளுக்கு எதிராக முறுமுறுத்தார்கள், கடவுளுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். ஆனாலும் கடவுள் அவர்களை அவருடைய வார்த்தையின்படி, வாக்குத்தத்தத்தின்படி அவர்களை கடைசி மட்டும் அவர்களை வழி நடத்தினார். ஆகவே தான் இப்படியே அந்த வசனத்தை சொல்கிறார், கர்த்தரை நான் துதித்து அவருடைய நாமத்தை, அவருடைய கிரியைகளை பிரஸ்தாபப்படுத்துவேன். இப்படியாய் நன்றி சொல்லுவதை குறித்து சொல்லுகின்ற ஏசாயா 8வது வருஷத்தில் நீங்கள் வாசிக்கின்ற போது ஒரு அழகான செய்தியை அங்கே சொல்லுகின்றார். 8வது வருஷத்தில் வாசிங்கள். இஸ்ரவேல் மக்களை பார்த்து சொன்ன வார்த்தை இன்றைக்கு ஒருவேளை நமக்கும் அது பொருந்துகிற ஒரு வார்த்தை. அவர்கள் என் ஜனம் என்றும் அவர்கள் வஞ்சனை இல்லாத மக்கள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆனால் உங்களை என்னை எப்படியாய் பார்க்கின்றார்? நாம் எப்படி இருக்கிறோம் தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்மை பார்க்கிற பார்வை, ஏசாயா சொல்லுகிற ஒரு அழகான காரியம். 2 அழுத்தமான செய்திகளை அங்கே சொல்லுகின்றார். ஒன்று, அவர்கள் என் ஜனம் என்றும், இரண்டாவது அவர்கள் வஞ்சனை இல்லாத மக்கள் என்றும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆனால் உங்களையும் என்னையும் எப்படியாய் பார்க்கின்றார்? அவருடைய பார்வை நம்மேல் எப்படியா இருக்கிறது? ரொம்ப ஆழமான ஒரு வார்த்தை அது. அவர்கள் வஞ்சனை இல்லாத ஜனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அதோடு நிறுத்தாதபடி அவர் இப்படியாக சொல்லி முடிக்கின்றார். வஞ்சனை இல்லாத ஜனம் என்று சொல்லி அவர் அவர்களுக்கு இரட்சகரானார். கிறிஸ்து பிறந்த பண்டிகைக்கு பின் வருகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமையில அவர் மீட்பராக, இரட்சகராக நமக்காக பிறந்தார் என்பதை ஒரு பண்டிகையாக கொண்டாடி கடந்து வந்த பிள்ளைகளாக அல்ல, அவர் எப்படி நமக்கு இரட்சகரானார்? இவர்கள் என்னுடைய ஜனம், இவர்கள் வஞ்சனை அறியாத, வஞ்சனை இல்லாத மக்கள் என்று சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவனுடைய எதிர்பார்ப்பு நம்மிடத்தில் என்னவாக இருக்கிறது? நம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தின்படி அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவது, ஆண்டவருடைய எதிர்பார்ப்புக்குரியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். வஞ்சனை இல்லாத ஜனம். ஒருவேளை ஆண்டவருடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிரசன்னம் இங்கே இருக்கிறது என்பதை விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னார். என் ஆண்டவர் என்னை எப்படியாய் நினைத்திருக்கிறார், என்னை எப்படியாய் எதிர்பார்த்திருக்கிறார், ஆனால் நான் எப்படி இருக்கின்றேன்? நான் வஞ்சனை இல்லாத ஜனம் என்று சொல்லி அவர் எனக்கு
இரட்சகர் ஆனார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வஞ்சனை இந்த வார்த்தை தமிழில் ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை. அது ரொம்ப ஆழமான சத்தியத்துக்குள்ள ஆழமான அர்த்தத்துக்குள்ளெல்லாம் போக வேண்டியதில்லை. ஒரே வார்த்தை தான். வஞ்சனை அப்படிங்கிறது மனசுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று, மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும், வெளியில் ஒன்று பேசுவோம், அவ்வளோதான். அதுதான் வஞ்சனை. நம்ம ஆங்கிலத்தில் சொல்கிறோம்னா வெரி கன்னிங் அப்படின்வாங்க. ஒரு சில